மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய யுத்தகலம். இந்த மிடில் ஈஸ்ட்ல ஈரான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அதிகமான ஆயுதங்கள் ரஷ்யா கொண்டு வந்து ஈரானுக்குள்ள வச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இஸ்காந்தர் பெலஸ்டிக் மிசைல் எல்லாம் ஈரானுக்கு டெலிவரி ஆயிட்டு இருக்கு. இது போல இருக்கும்போது அந்த மிசைல்களை பயன்படுத்தி, ஏன்னா சமீபத்துல கூட ரஷ்யா தரப்புல இருந்து ஒரு மிசைலை டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதே இஸ்காந்தர் பெலஸ்டிக் மிசைல் தான். இந்த பெலிஸ்டிக் மிசைலோட ரேஞ்சு 1000 கிலோமீட்டர் தொலைவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கை இந்த இஸ்காந்தர் மிசைல் அடிக்கும் அப்படின்னா, எதுக்காக இது போல தொடர்ந்து ஆயுதங்கள் வந்து ஈரானுக்கு கொடுக்குறாங்க? இது எல்லாமே ஈரான் பயன்படுத்துவாங்களா இன் கேஸ் ஆஃப் எஸ்கலேஷன்? அப்படிங்கிறது போல கேள்விகள் பலது நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே ஈரானோட பாதுகாப்புக்காக ரஷ்ய தரப்புல இருந்து இது போல ஆயுதங்கள் டெலிவரி ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை ஈரானை டைரக்டா யாராவது பிரச்சனைக்குள்ள இழுத்து விடும் பட்சத்துல, இல்ல டைரக்டா ஒரு அட்டாக் பண்ணும் பட்சத்துல, ஈரான் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக ரஷ்யா கிட்ட இருந்து தற்காத்துக்கிறதுக்கு வேணுங்கிற ஆயுதங்களை வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஈரான் அப்படிங்கிற சொல்லப்பட்டது. அதுக்கான ஆயுதங்கள்லாம் டெலிவரி ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு எஸ்கலேஷன் ஈரான் செய்ய போறாங்க. எப்போ நடக்கும், எப்படி நடக்கும்? பல அனலிஸ்ட் இன்னைக்கு நடந்துரும் அப்படிங்கிறது போல தினம் நைட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தினமும் நம்ம நியூஸஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம், ஈரான் தரப்புல ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடியா நாட்டுக்குள்ள சில விஷயங்கள்லாம் மாறுதலை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான், தயாரானதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு அட்டாக்கே எடுப்பாங்க. இந்த ஜோர்டன் பக்கத்துல எல்லாம் இந்த சிரியால ஒரு பஃபர் ஜோன் மாதிரி கிரியேட் பண்ணி அதை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்ததுக்கு அப்புறமா அங்கிருந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் ஃபுல்லா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்கலேஷன் நடந்ததுக்கு, அதுக்கு எஸ்கலேட் பண்றதுக்காக ஒரு தாக்குதலை ஈரான் தரப்புல இருந்து பண்ணுவாங்க. அது ஒரு எஸ்கலேஷன் தான், போர்னு அறிவிக்கவே மாட்டாங்க, ஸ்பெஷல் ஆபரேஷன் தான். ஸோ அவங்க தரப்புல இருந்து ஒரு எஸ்கலேஷன் நடக்கும். இதுக்கு பதிலுக்கு இஸ்ரேல் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறாங்க? இப்போ பால் இஸ் இன் யுவர் கோர்ட் அப்படிங்கிறாங்க இல்லையா? ஸோ இப்போ பால் வந்து ஈரானோட கோர்ட்ல இருக்கு. இப்போ ஈரான் அதை அடிச்சதுக்கு அப்புறமா பால் இஸ் இன் இஸ்ரேல் கோர்ட். ஸோ இஸ்ரேல் வந்து என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது போல அடுத்தது எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருப்பாங்க. ஈரான் ஒரு எஸ்கலேஷன் வைக்கும் போது இஸ்ரேல் தரப்புல இருந்து ஏதோ ஒரு சின்ன குழி தோண்டி விட்டாங்க, ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல வீடியோஸ் இமேஜஸ்லாம் வந்துட்டு இருந்தது இல்லையா? அது போல லைட்டர் ரெஸ்பான்ஸா திரும்ப இஸ்ரேல் பதிலுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா இது அப்படியே கொஞ்சம் அமைதியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஈரான் தரப்புல இருந்து தொடர்ந்து இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸை குறி வைக்கிற மாதிரியோ இல்ல மிலிட்டரி டார்கெட்ஸை குறி வச்சு மிக பெரும் தாக்குதலாம் முன்னெடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்ப ஹைப்பர்சோனிக் மிசைலா இருக்கட்டும், பெலிஸ்டிக் மிசைலா இருக்கட்டும், ஈரானோட ட்ரோன்களா இருக்கட்டும், அதிநவீனமான ட்ரோன்களா இருக்கட்டும், இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு சேர தாக்குதல் பண்ணும்போது மிலிட்டரி டார்கெட்ஸ் தான் அவங்க டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க. சிவிலியன் மேல பெருமளவுல தாக்குதல் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. பட் இருந்தாலும் சில அனலிஸ்ட்லாம் இல்ல பயங்கரமான தாக்குதலா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது எந்த மாதிரியான வீரியம் அப்படிங்கிறது பொறுத்தா இஸ்ரேல் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இங்க நடக்க போகுது. இப்போ அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. இதுக்கான தேதி என்ன அப்படின்ற கேள்வி இல்லையா, என்னைக்கு நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி அப்படிங்கிறது போல சில கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏன் இந்த ஆகஸ்ட் 12 அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜூஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மதப்படி அவங்களோட கேலண்டர் எடுத்து பார்க்கும்போது அந்த அன்னைக்கு மிக பெரும் அழிவுகள் அவங்களுக்கு நடந்திருக்கு. அந்த தேதியில வந்து பாத்தீங்கன்னா அழிவுகள் நடந்திருக்கு. ஒருவேளை அவங்க ஜூ கேலண்டரை பார்த்து ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா ஆகஸ்ட் 12 திரும்பவும் ஒரு மிகப்பெரிய அடியை இஸ்ரேலுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் மிக முக்கியமான டார்கெட்ஸ், ஆயில் டிப்போஸ், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இஸ்ரேலோட மிக முக்கியமான போர்ட்ஸ், இது போல இடங்கள்ல தாக்குதல் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதை பெருமளவுல தடுக்கிறதுக்காக தான் அமெரிக்க தரப்புல இருந்து என்னென்னமோ அனுப்புறாங்க. பட் ஆனால் அவங்க டைரக்டா ஈரானோட ஒரு கான்ஃபரன்டேஷனுக்கு ரெடியான்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா ரெடியே இல்லை. ஏன்னா இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஈராக்ல 2 அமெரிக்க சோல்ஜர் வந்து இறந்துட்டதா அமெரிக்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. சண்டைனால இறந்துட்டாங்க, அதுக்கான விசாரணை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன காரணம் ஏதுங்கெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். பல நாடுகளுக்கும் அழுத்தங்கள் வந்துகிட்டு இருக்கு இந்த மிடில் ஈஸ்ட்ல. மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகள்ல என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிருச்சு, எதுக்குள்ளேயும் நுழையக்கூடாது. இன் கேஸ் ஆஃப் வார் அப்படின்னு வரும்போது நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது, நம்ம நாட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. முன்னாடி மாதிரி இந்த World War I World War IIல எல்லாம் அணி சேர்ந்துக்கிட்டு நான் அடிச்சுனா நீ அடி, நீ அடிச்சுனா நான் அடிக்கிறேன் அப்படிங்கிறது போல பேசிக்கிறதெல்லாம் இங்க எதுவும் இல்லை. என்னதான் நண்பர்களா இருந்தாலும் எதிரிகளாவே இருந்தாலும் இப்ப போலாண்ட் ரஷ்யாவே எதிரி தான். போலாண்ட் என்ன டைரக்டா போய் இதுதான் சான்ஸ் உள்ள வந்து எல்லாம் பண்றாங்களா? இல்ல, பண்றது இல்லை இல்லையா? ஆயுதங்கள் கொடுக்குறாங்க பெருமளவுல உக்ரைனுக்கு, பட் ஆனா பெருமளவுல எதுவும் செய்யறது இல்லை இல்லையா? ஸோ அதே போலதான் பெருமளவுல ஆயுதங்கள் கொடுக்குறாங்க. அதிகமான டேங்கர்கள் கொடுத்தது போலாண்டு தான், வீரர்கள் அதிக அளவில் அமைச்சிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் நேரடியா யுத்த காலத்துல ரஷ்யாவோட சந்திக்க முடியுமா? சொல்லிட்டு போய் சந்திக்கணும் முடியாது இல்லையா? மறைமுகமா அட்டாக் பண்ணிக்கலாம். ஸோ இது போல வேலைகள் தான் இதுக்கு மேல இந்த மிடில் ஈஸ்ட்லயும் நடக்கும்.
யுத்தம்னு ஆரம்பிக்குன்னா அது கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸ் தான் இருக்குது, நம்ம திரும்பி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ டேட்டும் ஆகஸ்ட் 12 அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டுவது, அதை நோக்கி தான் எதிர்பார்த்து எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. டேட் தெரிஞ்சிருச்சு. ஸோ எந்த டைம், எப்படி, எந்த மாதிரியான மிசைல் பயன்படுத்த போறாங்க, எவ்வளவு எண்ணிக்கை அப்படிங்கிறது எதுவுமே தெரியாததுனால அமெரிக்க தரப்புலேருந்து இது போல பெருமளவில் ஆயுதங்கள், ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ் இது எல்லாத்தையும் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்றாங்க இஸ்ரேல் அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும், உக்ரைனுக்கு ஒரு பிரச்சனை, எங்களுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுங்க அப்படின்னு மேற்குலக நாடுகள் கேட்கும்போது, மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு ஒன்று அந்த அளவுக்கு தரல. 1 2 வச்சுக்கோங்க, இது மூடிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், தோசை வேகட்டும் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. ஆனால் இப்போ போர்க்கப்பல்கள் 12 போர்க்கப்பல்கள், ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், அதிநவீனமான ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட், ஏகப்பட்ட விஷயங்கள் இஸ்ரேலுக்கு அனுப்புறாங்க இல்லையா. ஸோ இது போல விஷயங்கள் உக்ரைன்ல பார்த்து பழகிட்டாங்க அப்படின்னா உக்ரைன்ல இருக்கிற மக்கள்லாம் கேள்வி கேட்பாங்களா. ஏன்னா இப்போ ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்கும், இந்த லுட்டஸ்க் பகுதி இருக்கு இல்லையா, அந்த போலாண்டு கொட்டி இருக்க பகுதி, அந்த ரீஜன்ல அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. என்னன்னா வழக்கம் போல டிசிசி எம்ப்ளாயிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல ஒரு 2-3 பேர்த்து பிடிச்சி வலிச்சு போட்டு வந்துக்கிறாங்க கார்ல. உள்ள வந்தோடனே விஷயம் தெரிஞ்சிருச்சு வெளியே மக்களுக்கு. ஸோ கூப்பிட்டு சொன்னோன்னே என்ன பண்ணிட்டாங்கன்னா, முதல் 4-5 பேர் போயின்னு கேதர் ஆயிருக்கிறாங்க. பெரிய ஆளுங்க தான் போல தெரியுது, அந்த ஏரியாவில் பெரிய கையா இருக்கும் போல இருக்குது. இல்லைன்னா அங்கே இருக்கிறவங்கள சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் உக்ரைனில் இருக்கிற மக்கள்லாம். ஏன்னா ஒருத்தரை பிடிச்சிட்டு போனோம்னா எல்லாரும் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாதான் வெளியே கூட்டிகிட்டு வர முடியும்னு சொல்லிட்டு ஒன்றா போய் நின்று ப்ரொடெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. யார் யாரெல்லாம் வலிச்சு போட்டு போனாங்களோ அத்தனை பேர்த்தையும் ரிட்டர்ன் மீட் எடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இந்த போராட்டத்தோட முடிவில். ஏன்னா மக்கள் எண்ணிக்கை அதிக அளவில் கூட்டிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அங்கே இருக்கக்கூடிய டிசிசி எம்ப்ளாயோட கைகலப்பாயிருச்சுன்னா அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பேச்சுவார்த்தையோட முடிவில் மக்கள் கேட்டபடியாக அங்கே இருக்கிற பிடிச்சி போனவங்களாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டுவது. ஸோ இது போல வந்து வன்முறைகள் வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு வீடியோ பதிவுகளோட இருக்குது. இது எல்லாமே தொடர்ந்து உக்ரைனில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல ரிபல்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கார்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் தொடர்ந்து எரிய வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அங்கே இருக்கக்கூடிய ரூமர் என்னன்னா, இதெல்லாம் இந்த லுட்டஸ்க் பகுதியில் அதிகமாக நடக்குதுங்க, இதுக்கு பின்னாடி போலாண்டு இருக்கலாம், இதே தான் அவங்களுக்கு வேலை, ஏதாவது ஒரு போர் நடக்குது தோக்குற மாதிரி இருக்குன்னா உள்ள வந்து பகுதிகளை பிடிக்கிறதுக்காக இனிஷியலா இது போல ரிபல்ஸ்ன்னு சொல்லிட்டு உள்ள வந்து மக்களோட சப்போர்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து போலாண்டோட சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது போல அங்க ஒரு தலைவரை கொண்டு வந்து அவரை பிரபலமாக்கி அந்த பகுதி வந்து அவங்க வளைச்சு போட்டுக்கலாமா அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க அப்படின்னு வதந்திகள் பரவிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் ஆனால் இது போல வதந்திகள் பரவிட்டு இருக்கு. அதனாலதான் தீவிரவாத தாக்குதல் நடக்குது. இந்த சபாடைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெருமளவில் உக்ரைன் தரப்பு இருந்து நடவடிக்கைகள் எடுக்கல அப்படின்னா என்ன காரணம்? இதுதான் காரணம். அவங்க வேடிக்கை பாக்குறாங்க, அலோவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க போலாண்டு செய்யட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா மக்கள் மனசுல சும்மா லேசலாம் யாரையும் வந்து ஹீரோ அப்படிங்கிறது போல உருவாக்கிட முடியாது. அவர் சொன்னா மக்கள் கேட்டுக்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் கொண்டு வர முடியாது இல்லையா. ஸோ அதனால இப்போ ஒரு ரிபல்ஸ் அது மக்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கிறாங்க, டிசிசி எம்ப்ளாயிஸ் எடுத்து சண்டை பிடிக்கிறதுக்காக. ஸோ இந்த இது கூட இந்த நடந்துச்சு இல்லையா, இந்த லுட்டஸ்க்கு பாதையில நடக்கக்கூடிய இந்த ப்ரொட்டஸ்ட், இது கூட ஒரு டிராமாவா இருக்கு. ஏதோ ஒரு நபர் முன்னிலையில இது போல நடந்திருக்கலாம், அவங்களோட பேச்சுக்கள் ஜெயிச்சு அங்க இருந்து மீட் எடுத்து கூட்டிட்டு வந்திருக்கலாம். இதெல்லாம் பில்டப் கொஞ்சம் கொஞ்சமா பில்டப் பண்ணாதானே ஒரு நபரை ஹீரோவா பில்டப் பண்ண முடியும் அந்த ஏரியாவுக்கு. அப்பதானே மக்கள்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறவங்களாம் சொல்லப்பட்டது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இது ஒரு வதந்தி, உங்களோட விழிப்புணர்வு பர்பஸ்க்காக தான். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.